அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பராசக்தி படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். படம் எல்லாருக்குமே பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் சில இது எனக்கு தோணுது. ஸோ இந்த கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய எதிர்ப்பு போராட்டம், அந்த போராட்டத்தில் நடந்த நிகழ்வுகளை கொஞ்சம் கற்பனைகளாக எடுத்துக்கிட்டு அதிலேயே கொஞ்சம் சரியாக சொல்லாமல் இந்த படம் எப்படி எடுக்கணும் அப்படின்றதுக்கு சினிமாவாக எடுக்கணும், நம்ம இந்த படத்தை கதையை வச்சு சம்பாதிக்கணும்னா இந்த படம் ஓகே ரகம். பட் உண்மையை மக்களுக்கு புரிய வைக்கணும், அவங்களுக்கு இம்பேக்ட் ஆகணும்னா இல்லை. இந்த கதையில் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் எனக்குமே தோணுச்சு, இந்த படம் பார்த்துட்டு எனக்குமே தோணுதுன்னா, ஏடா ஒரு போராட்டம்ன்றது ஒரு போராட்டம், அதை பற்றிய கதை அப்படின்னும்போது ஓகே, ஹீரோவும் ஒருத்தர் காமிக்கணும் அப்படின்னு ஓகே. ஆனால் இது எப்படி இருந்ததுன்னா, ஒரு ஹீரோ வில்லன் சப்ஜெக்ட்டு, அதில் ஹீரோயின், அதில் ஒரு தம்பி கேரக்டரு, அதில் என்ன காரணத்துக்காக இந்த ஹீரோவுக்கு வில்லனுக்கும் சப்ஜெக்ட் பிரச்சனைன்றது ஒரு இந்திய எதிர்ப்பு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுதான் கொஞ்சம் எனக்கு ஒரு நெருடலாக இருந்துச்சு. அண்ட் மற்றபடி அப்புறம் இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி 3-4 லாங்குவேஜில் இருக்கிறவங்களாம் சப்போர்ட் பண்ணாங்க, அவங்க சப்போர்ட் பண்ணாங்க, இவங்க சப்போர்ட் பண்ணாங்க, அந்த மாதிரி ஒரு கலவைகள்லாம் போட்டு வந்துருக்காங்க. ஆனால் இதில் என்னென்னா, வில்லனா ரவி மோகன் சார், அவர் ஏன் இவ்வளோ டெப்த்தாக இவ்வளோ ஆக்ரோஷமாக எதிர்க்காருன்னா, அந்த ஹீரோ வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டில் அடிச்சுக்கிட்டாங்க, அவன் எனக்கு காயப்படுத்திட்டான், அவனை பழி வாங்கணுன்றதுக்காகவா அப்படின்றது தெரியல. ஏன்னா இதில் ஒரு இன்டென்ஷன் இருக்கும்ல, இதுக்காக நான் இந்தியை எதிர்க்கிறேன்னு, இதுக்காக நான் இந்திய திணிப்பை எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு 2 பேருக்கும் ஒரு எதிர்ப்புக்கான காரணங்கள் இருக்கணும். நான் ஏன் இவங்க போராட்டத்தை வன்மையாக கண்டிக்கிறேன், ஏன் பண்ணுறன்றதுக்கும் ஒரு சாலிட் ரீசன் இல்லை, இதுவும் இல்லை. ஆனால் அது மாதிரி இப்போ தெலுங்கு மக்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுன்ற மாதிரி, அதுக்கு ஒரு தெலுங்கு இப்போ அந்த ஒரு ஹீரோயின், அவங்க வந்து இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி சினிமாட்டிக்காக எடுத்திருக்காங்க, அது கொஞ்சம் நெருடலாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இது ஒரு ஃபேமிலியாக போய் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஹாஃபு ஓகே ரகமாக இருக்கும், ஃபேமிலிக்கே புரியும். செகண்ட் ஹாஃப்லாம் இந்த ஹிஸ்ட்ரி தெரியாதவங்க, அதாவது இந்த வரலாறு பின்னணி தெரியாதவங்க, இந்திய எதிர்ப்பு இதெல்லாம் பின்னணி தெரியாதவங்க, இதெல்லாம் செகண்ட் ஹாஃபில் என்னத்துக்கு அடிச்சிக்கிறீங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட்டுக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க, எதுக்கு இவனுங்க அடிச்சிக்கிறானுங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா இன்றைக்கி சுச்சுவேஷனுக்கு இது அடாப்ட் ஆகவே இல்லை. என்னென்னா எங்கேயோ அவனோ அடிச்சிக்கிட்டு இருக்கான், இது என்னன்ற மாதிரி தான் இருக்குது யாருக்குமே. இப்போ இந்த வரலாறுல என்ன நடந்துச்சு, இந்த வரலாறு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ரொம்ப தெரியாத ஒரு வரலாறு, இந்த பொள்ளாச்சியில் அன்னைக்கு நடந்த அந்த துப்பாக்கி சூடு சம்பவம், அது அந்த படத்துலேயே சொல்லிடுவாங்க எண்ட் ஆஃப் த படத்தப்போ, இதுதான் சுச்சுவேஷனு, இதை வந்து மறைச்சிட்டாங்க, 6 பேர் தான் சொல்லியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி. அது அக்செப்டபிள், அது ஓரளவு சொல்லியிருக்காங்க. மற்றபடி கதையிலான்னு பார்த்தா ஒரே ஒரு ஹீரோவுக்கு பூஸ்ட் கொடுக்கணும், ஒரு வில்லனுக்கு சண்டை போடணும். கிளைமேக்ஸ் ஃபைட்டில் சத்தியமாக எனக்கு தோணுது, ஏடா ஒரு ஹீரோ வில்லன் ஃபைட்டு 1-to-1 ஃபைட்டு மாதிரி மாற்றிட்டீங்க படத்தை அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இதான் ஒரு சினிமாட்டிக்காக படம் எடுக்கும்போது இது பிரச்சனை இருக்குது. ஆனால் இதே மாதிரி உண்மை சம்பவம் பாலா சாரோட பரதேசி படம் பார்த்துட்டு வந்தபோது எனக்கு தோணுச்சு, சத்தியமாக அது தோணுச்சு. அந்த படம் பார்த்துட்டு வந்தபோது வெளியே வந்து எப்பயுமே டீ குடிக்க பார்க்குறக்கு இல்லையா, காலை மாலைன்னு 2 வேளை டீ அன்னைக்கு அந்த படம் பார்த்துட்டு வரும்போது இந்த டீ குடிக்க வேணாம்டா அப்படின்னு தோணுச்சு. அது முட்டாள்தனம் கூட நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அந்த படத்தோட அந்த இம்பேக்ட் அப்படின்ச்சு. ஒரு டீக்கு பின்னாடி இத்தனை பேரோட கடுமையான உழைப்பு, கடுமையான சித்திரவதையெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி. ஆனால் இந்த படம் பார்த்துட்டு வரும்போது எதுக்கு இவருங்க அடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த மைண்ட் செட் தான். அதான் அந்த படத்தோட இம்பேக்ட் கொடுக்கறதுன்றது, அது கொஞ்சம் மிஸ். மற்றபடி நடிகர்களாக பார்த்தீங்கன்னா ஓகே, புரியுது. இப்போ எனக்கு இந்த படத்தில் பிடிச்ச வரைக்கும் அதர்வாவோட அந்த கேரக்டர் கொஞ்சம் நல்லா இருந்தது, சாமிங்கான்ற அந்த படத்தோட அந்த கதையில் அந்த ஒரு கேரக்டரை உள்வாங்கி ரொம்ப இன்டெப்த்தாக நடிச்சிருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி சிவகார்த்திகேயன் அந்த இனிஷியல் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பேக் டு மான் கராத்தே அந்த டைமில் இருந்த சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. ஆனால் இப்போ அமரன் படம் பார்த்தீங்கன்னா அதில் சிவகார்த்திகேயனே மறந்துடுவீங்க, அந்த ஒரு கேரக்டரை தான் பார்ப்பீங்க. இதில் அப்படி தெரியல எனக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லலாம் பார்த்தா பழைய சிவகார்த்திகேயன் மாதிரி இருந்தது. அண்ட் செகண்ட் ஹாஃப் ஓகே அந்த கேரக்டர்ன்ற மாதிரி. ரவி மோகன் ஆனால் அது சொல்லி ஆகணும், அவரெல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படியாச்சும் பண்ணிடுங்க அப்படின்ற அளவுக்கு தோணுச்சு. ஏன்னா ஒரு சீன் கூட ஒரு எதுக்காக அப்படின்றது காரணம் இல்லைனாலும் அவ்வளோதான்
நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது அவரோட கேரக்டருக்கு, அந்த ஒரு கேரக்டருக்கு அவருக்கு நியாயம் சேர்த்துருக்காரு. அண்டு ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் இவங்க அது பண்ணது இன்றைக்கி தெலுங்கு மக்களுக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணுமே, ஹீரோயினை தெலுங்குன்னு சொல்லி அவங்க இவங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி அது சொல்லி அப்படி பண்ணது. ஆனால் அதுதான் இங்கே நாங்கள் திருப்பி சொல்கிறோம், இந்தி திணிப்புக்கு தான் நாங்கள் எதிரானவர்கள். அந்த மொழியை கற்றுக்கலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்கள். நன்றி.